அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அதிகப்படியானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் இது மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மைதானத்திற்கு உள்ளே ஒரு கொண்டாட்டத்தையும் மைதானத்திற்கு வெளியே சோகத்தையும் நாம் இணைந்து பார்க்கும் பொழுது சற்று ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மைதானத்திற்கு உள்ளே எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய ரசிகர்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார்கள், கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். வீரர்கள் மிக பாதுகாப்பாக உள்ளே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையை மைதானத்தில் வைத்து வீரர்களோடு கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். உள்ளே எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் வெளியே எதிர்பாராத விதமாக கூடியதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு வீர்ச்சேதமானது ஏற்பட்டது. வான்கடை மைதானத்திலும் இலவசமாகத்தான் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் மட்டுமே மைதானத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஒரு ரோடு முழுவதுமே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அந்த ரோடு முழுவதிலுமே பிரத்யேகமாக ரசிகர்கள் நின்று பார்ப்பதற்கு ஏற்றார் போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆங்காங்கே தண்ணீர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. முறையாக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு இணைப்பிலே இருங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் குரோவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஆர்சிபியினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரும் சோகத்துல கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல், இப்படி ஒரு 11 பேரினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் போதிய திட்டமிடல் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கறீங்க? களத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? இந்த ஒரு ட்ராஜடி, அன்பார்ச்சுனேட் ட்ராஜடி இல்ல, கிளியர்லி லேக் ஆஃப் பிளானிங்னு சொல்லும் போது இது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல அரேஞ்ச் பண்ண ஈவெண்ட் இது. அண்ட் காலையிலேயே நாங்க ஒரு 11:30 12 o'clock ஸ்டேடியம் சுத்தமத்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் கேதர் ஆயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தது, வெற்றி கப்போட டீம் எப்போ ஏர்போர்ட்ல இருந்து விதான்சௌதாக்கு 3 மணிக்கு வரும், அவங்க அந்த கிளிப்ஸ் பாக்குறதுக்கு ரோட் சைட்ல நின்றுட்டு இருந்தாங்க. பட் இந்த ட்ராஜடி மெயின் காரணம் என்னன்னு, லேக் ஆஃப் போலீஸ் டெப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டேடியம் கெப்பாசிட்டி 70,000 தான் இருக்கு. அதுல ஒரு 2 மணிக்குள்ளேயே ஒரு 1 லட்சம் பேர் ஸ்டேடியம் உள்ளே இருந்தாங்க. பாக்கி ஒரு 2 to 3 lakh people ஸ்டேடியம் சரௌண்டிங் ஏரியாஸ்ல ரோட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட் நம்பர் 3 முக்கியமாக டீம் பிளேயர்ஸ் இல்ல விஐபிஸ் என்ட்ரிஸ்க்கு மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அங்கிருந்தும் ஃபேன்ஸ் உள்ள போறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ண டைம் இல்ல, அங்கே ஸ்டாம்பீட் நடந்தது. அண்ட் தட் இஸ் வேர் லட்டி சார்ஜ் பண்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அண்ட் அந்த ஸ்டாம்பீட்ல இங்க ஃபேன்சி கேர்ள்ஸ் பாய்ஸ், சின்ன 50-year-old பாய்ஸ், அவங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நடுவில் மாட்டிக்கிட்டு they got stamped over by people. And அந்த அன்பார்ச்சுனேட் ட்ராஜடியில 35 கிட்ட அன்கான்சியஸ் ஆயிட்டு அவங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. 35ல 10 டெத்ஸ் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 6 டெத் போரிங் ஹாஸ்பிட்டல்ல யார் அட்மிட் பண்ணாங்க அவங்களுக்கு, 4 டெத்ஸ் வெதை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்ல ஆயிருக்கு. ஒபிஷியல் தகவல் பத்தி எதுவுமே இது வரைக்கும் கிடையாது, ஒபிஷியல் டெத் டோல். பட் கண்டிப்பா இது ஒரு லேப்ஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் சொல்ல முடியும், ஃபெயிலியர் பை த பெங்களூர் சிட்டி போலீஸ் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இது எதிர்பார்த்து இருக்கணும், அந்த 3-4 lakh பீப்புளுக்கு ஒரு 4,000-5,000 போலீஸ்காரங்க பத்தாது. அண்ட் எஸ்பெஷலி அட் அ டைம் நாங்க பாக்குற சிச்சுவேஷன்ல அந்த ஒன்னு உணர்ச்சி, அந்த எனர்ஜி, ஒன்னு எக்ஸைட்மெண்ட் என்ன இருந்தது ஃபேன்ஸ் நடுவுல, அதை கண்ட்ரோல் பண்றதும் ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. ஏன்னா எக்ஸஸ் ஃபோர்ஸும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இருக்கிற க்ரௌட் மேனேஜ் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா போச்சு. பட் இந்த லட்டி சார்ஜ் பண்ண சம்பவம் அன்பார்ச்சுனேட்லி இந்த ட்ராஜடி அதுல நடந்திருக்கு. இது துணை முதலமைச்சர் DK சிவகுமார் குறிப்பிடும்போது 5,000 காவலர்கள், அதாவது அந்த பாதுகாப்பு பணிக்காக 5,000 காவலர்கள் இருந்ததா சொல்றாங்க. அப்ப அது போதுமானதா இல்லையா, இல்ல அன்எக்ஸ்பெக்டடான கிரவுட் அதை மேனேஜ் பண்ணலையா? நான் சொல்லுவேன் மேம், இருக்கிற கிரௌடுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் என்ன இருந்தது, எல்லாருக்கும் ஒரு டீம்
பாக்குறதுக்கு மனசோட அங்க வந்துருந்தாங்க. இன்னைக்கு மேட்ச் கிடையாது. யூஸ்வலி மேட்ச் டேல அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தா அதுல ஒரு 5,000 6,000 பேர் இருப்பாங்க. பட் அங்க கெப்பாசிட்டி 80,000 1 lakh இருக்கிறதுனால அவ்வளோ ஜனதான் அங்க ஸ்டேடியம்க்கு வருது. இல்லைன்னா ஒரு 10% எக்ஸ்ட்ரா. பட் இன்னைக்கு என்ன கெப்பாசிட்டி அதோட 4 கூட்ட ஜனம் ஜாஸ்தி இருந்தாங்க. ஒரு 3 to 4 lakh people. அண்ட் நல்லா ரோட் சைட்ல இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணா இப்போ டீம் பஸ் வரும், இங்க ஒரு ஊர்வலம் இருக்கும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதுல இருந்தது. ஊர்வலம் பிளான் 12 o'clock போலீஸ் இந்த சர்க்குலர்ல டிராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்காது. ஏன்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் கிரைசிஸ் வரும்போதுன்னா ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கேட் நம்பர் 3ல நடந்த சம்பவம் எங்க கிரௌட்ஸ் கண்ட்ரோல் பண்ணாம உள்ள போறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அங்க லட்டி சார்ஜ் நடந்த சிச்சுவேஷன்ல இது ஒரு ஸ்டாம்பீட் ட்ராஜடி இது நடந்தது. அண்ட் எப்படி அதை மேனேஜ் பண்றதுன்னு பப்ளிக்கும் தெரியல. அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸ் இருந்திருந்தா, இல்லைன்னா ஹோம் கார்ட்ஸ், இல்லைன்னா சிவில் டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் இருந்திருந்தா மேபி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கு வாய்ப்பு இல்லை. பட் வெரி அன்ஃபோர்சீன் அன்ஃபார்ச்சுனேட் ட்ராஜடின்னு சொல்ல முடியும். ஏன்னா 3 lakh 4 lakh பீப்புள் ஒரு 1 square kilometer ஏரியால மேனேஜ் பண்றது 4,000 இருந்தாலும் 5,000 இருந்தாலும் 8,000 போலீஸ்காரங்க இருந்தா கூட மேனேஜ் பண்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் சொல்ல முடியும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. பெங்களூருவில் RCB அணியினுடைய வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு என்பது பெரும் சோகத்தில் முடிந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பவுரிங் மற்றும் வைதேகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. நெரிசலில் சிக்கி மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 14 வயது சிறுமி உயிரிழந்ததும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதோடு இது எதிர்பாராத அளவிற்கு கூட்டம் கூடியதால் நிகழ்ந்த நிகழ்வு என்று குறிப்பிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சி தரப்பிலிருந்தும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வளவு பேர் கூடுவார்கள் என்று மாநில அரசு ஏன் முன்கூட்டியே திட்டமிடவில்லை? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இவ்வளவு நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருந்தன. தொடர்ந்து செய்தியாளர்கள் சடையாண்டி மற்றும் சுசித்ரா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். செய்தியாளர் சடையாண்டியிடம் பேசலாம். சடையாண்டி, இப்போ இந்த விவகாரத்துல ஒரு ஸ்டேடியத்துல எது மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தீங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் நடைபெறக்கூடிய மைதானம், அதுக்கான ஸ்கெடியூல் இருக்கு, இல்ல ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அந்த மைதானத்துல அப்படின்னா அந்த மாதிரியான நேரத்துல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டும், இப்போ என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, அதுல குறைபாடுகள் இருந்ததா பார்க்கப்படுது? நிச்சயமாக காயத்ரி, இப்ப இது போன்று ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டம், ரசிகர்கள் கட்டுக்கடங்காதோர் கூடுவார்கள் என ஏற்கனவே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஒரு குறுகிய நேரத்தில் நடந்தது என்பதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான ஒரு சொதப்பல் ஏற்பட்டிருக்கிறது அந்த பாதுகாப்பு பிரச்சனையில். மற்றபடி இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கையாண்டு இருக்கிறார்கள் நமது காவலர்கள். அந்த வகையில அந்த பெங்களூரு சின்னசாமி மைதானம் என்றால் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள் மைதானத்தை. மைதானத்திற்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில்களும் திறந்திருக்க வேண்டும். மைதானத்திற்கு அனைத்து நுழைவாயில் வழியாகவும் ரசிகர்கள் உள்ளே வர வேண்டும். மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே பிரத்யேகமாக ரசிகர்கள் வருவதற்கென்றே ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இது போன்று பல்வேறு விதத்தில் திட்டமிட வேண்டும். அந்த மைதானத்திலேயே போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த சின்னசாமி மைதானத்தில் அது போன்று திட்டமிடவில்லை. மைதானத்தை நோக்கி லட்சக்கணக்கான வாகனங்கள் படையெடுத்து வந்திருக்கின்றன. 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல். அதன் பிறகு மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய நுழைவாயில்களில் ஒரு குறிப்பிட்ட சில நுழைவாயில்கள் மட்டுமே 3, 10, 21 போன்ற ஒரு குறிப்பிட்ட சில நுழைவாயில்கள் மட்டுமே திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்துல வீரர்கள் வரும் சமயத்தில், பொதுவாக போட்டி நடைபெறக்கூடிய சமயத்திலேயே வீரர்கள் உள்ளே வரும்போது அந்த இடத்தில் வீடியோ எடுப்பதற்காகவும் வீரர்களை நேரில் பார்ப்பதற்காகவும் மிக அருகில் நின்று பார்ப்பதற்காகவும் ரசிகர்கள் வருவது வழக்கம்.